ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13, 14, 15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். அனாதையை படுத்திருக்கிறான். யாக்கோபு எப்படி போன? அண்ணனுக்கு பயந்து அனாதையை போய் படுத்திருக்கிறான். அவர் சொல்றார், உன் சந்ததி இந்த பூமியில தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவில்லைன்னு சொன்னார். அவர் கைவிட்டாரா? இடையில பாடு வந்து உபத்திரம் வந்து, ஒரு பெண்ணு கட்ட வேண்டிய 2 பெண்ணு கட்டினா உபத்திரம் வந்து, அப்படியே வந்து ஆண்டவர் சொன்ன இடத்துல பலிபீடத்தை கட்டல. அவருக்கு விருப்பம் போல ஆராதிச்ச தொடங்கினா. ஒரு மகா கற்பழிப்பில் அகப்பட்டு போனா. அது நிமித்த 2 பிள்ளைகள் கொலையாளி ஆகினார்கள். அவன் இருதயம் சஞ்சலப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அது ஆபிரகாமா இருந்தாலும் சரிதான், ஈசாக்கா இருந்தாலும் சரிதான், யாக்கோபா இருந்தாலும் சரிதான், இல்லாவிட்டால் மோசையா இருந்தாலும் சரிதான், யோசேப்பா இருந்தாலும் சரிதான், உங்க முன்ன நிற்கிற உங்க ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறது நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இந்த யாக்கோபுக்கு நடந்தா நடக்கலையா? சொன்னது நடந்தா நடக்கலையா? ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தோட வந்தானே வரலையா? பலிபீடத்தை கட்டினானே கட்டலையா? ஆண்டவருடைய பாதத்தில் நின்று அவர், அதாவது விக்கிரகங்களையும் காதானியும் கலத்தி வச்சுட்டு பலிபீடத்தில் ஆராதிச்சானா இல்லையா? அப்படியே யசூரனாகி 12 கோத்திரத்தை பெற்று 12 கோத்திரத்தையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு பரலோகத்திற்கு போனானா போகலையா? சொன்ன வார்த்தை நடந்தா நடக்கலையா? இதுதான், வானத்திலிருந்து ஒரு மழை துளி விழுந்தா இல்லை ஒரு பனித்துளி விழுந்தா அதனுடைய பிரதிபலனை அது அடையாமல் போகாதது போல கர்த்தருடைய வார்த்தை ஒன்று விழுந்தால் அது நிறைவேறாமல் போகாது. ஆமே, அது நிறைவேறுகிறது வரைக்கும் உன்னை கொன்னுட்டு தான் இருப்பார். நீ கீழ்ப்படியாதது நிமித்தம் அவர் உன்னுடைய ஆவியை, அதாவது ஆவியை விட்டு விலகுகிறது நிமித்தம் உபத்திரவம், பாடு. ஆமென், ஹல்லேலூயா.